ஸோ உபத்திரவமும் சுவிசேஷமும் அப்படின்ற ஒரு டாபிக்ல நம்ம நான் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே அவனுடைய கிருபையில நான் கவர் பண்ணிட்டேன். ஆனா ஒரு 2 முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் வந்து இன்னும் கவர் பண்ணாம இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுல ஒன்று வந்து கெரிக்மா கெரிக்மா அப்படின்னு சொல்றதான ஒரு சப்ஜெக்ட். அதாவது கெரிக்மா வந்து அந்த வார்த்தை வந்து பைபிள்ல இல்லை. ஆனா இது வந்து ஜெனரல் ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும். ஸோ 2 சப்ஜெக்ட்ல நான் வந்து கெரிக்மா மட்டும்தான் இன்னைக்கு 5 குறிப்புகள் இருக்குது. இந்த கெரிக்மாவை பத்தி மாத்திரம் நம்ம வந்து இது அடிப்படை சத்தியம் சுவிசேஷத்தை குறித்ததான ஒரு பேசிக் ஸ்டடி தான். ஆனா நிச்சயமாக இந்த நான் நேத்து சொன்னேன் இல்லவா, கண்ட்ரோல் எஃப் எழுதுறப்ப எனக்கு இந்த காரியங்கள் ரொம்ப உதவியா இருந்துச்சு. ஒருவேளை நம்ம சுவிசேஷம் சொல்றோம், அது நிறைய நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆனா ஆண்டவர் பாதத்துல உட்கார்ந்து சில காரியங்கள் பிள்ளைங்களோட இந்த ஜெனரேஷனோட நான் இன்டராக்ட் பண்றப்ப ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை எப்படி நான் பிரசன்ட் பண்ணணும்ன்றதுல வந்து ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லி கொடுத்ததை என்னால உணர முடிஞ்சு. ஸோ இது வந்து பிராக்டிக்கலா நம்ம லைஃப்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு எப்படி சொல்றதுக்கு நம்மளுக்கு இந்த சத்தியங்கள் உதவி செய்யும் அப்படின்றத இந்த சப்ஜெக்ட்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ 2 சப்ஜெக்ட்னு சொன்னா, இன்னொரு சப்ஜெக்ட் வந்து அந்த ஒரு மாதிரி ஒரு கிரே ஏரியா இந்த 1 பேதுல ஒரு இடத்துல இருக்குன்னு சொன்னேன். இந்த ஆவிகள் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று இருக்கிறதா, அது குறித்து நான் ரொம்ப சொல்ல விரும்பல. பட் ஆனா அதுக்கு ஒரு ஸ்லைடு மட்டும் அது என்ன டிஃபிகல்ட்டி, ஒருவேளை அதை எப்படி நம்ம இன்டர்பிரட் பண்ண முடியும்னு சொல்லி 2 குறிப்புகளை மாத்திரம், அந்த பாயிண்ட் மாத்திரம் நான் சொல்ல வருவேன். ஸோ மெயின் நம்ம இன்னைக்கு ஃபோக்கஸ் வந்து இந்த கெரிக்மா தான். ஸோ ஐ திங்க் ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் மாறலாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். பட் கிரீக்ல வந்து கெரிக்மா அப்படின்னு இருக்கு. ஸோ தமிழ்ல வந்து அது அறைகூவல்னு சொல்லி நம்ம மொழிபெயர்க்கலாம். அதாவது ஒரு அறைகூவல் இடுறது, கூச்சலிட்டு சொல்றது. அது எந்த கான்டெக்ஸ்ட்ல அந்த வார்த்தை வந்திருக்கு அப்படின்னா, ரோம கிரேக்க காலங்கள்ல இங்க நம்ம பிக்சர்ல போட்டிருக்கப்படி அரசாணை ஒன்று வெளியிடும் பொழுது அது எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஜிஓன்னு சொல்றோம் இல்லையா, கவர்மெண்ட் ஆர்டர், அரசாணை அது. ஸோ அரசாணை பிறப்பிக்கப்படுது. எப்படி இந்த லாக்டவுன் விஷயங்கள்லாம் பிறப்பிக்கப்படுது. அப்போ வந்து அவங்க அதை வந்து ஒரு பேப்பரா டாக்குமெண்டா வெளியிட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் பிரஸ்ஸுக்கு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுது, எப்படி பீப்புள்கிட்ட கொண்டு போக முடியும், கவர்மெண்ட் ஜிஓ வந்து பிரஸ்ஸுக்கு ரிலீஸ் பண்றாங்க. பிரஸ் ரிலீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஊடகத்துக்கு அவங்க வந்து அதை சொல்றாங்க. ஸோ ஊடகங்கள் என்ன பண்ணுது, நம்மளுக்கு சொல்லி நம்ம டிவியில பாக்குறோம், நியூஸ்ல பாக்குறோம், கேள்விப்படுறோம், அப்படியே பரவிடுது. ஆனா அந்த காலகட்டங்கள்ல மீடியா இல்லாத காலகட்டங்கள்ல இந்த கெரிக்மா தான். ஸோ அந்த ப்ரொக்ளமேஷன் டாக்குமெண்ட் இது. ஸோ இதுல வந்து ஒரு நீளமாலாம் எழுதிட்டு இருக்க மாட்டாங்க. ஆண்டி, உன் வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சா? இருக்குதா? ஒரு டாக்குமெண்ட் வந்து வெளியிடுறாங்க. டாக்குமெண்ட் ஒரு அறைகூவல் இடுகிறதான ஒரு அறிக்கை பத்திரம். ஸோ இததான் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த காலத்துல உள்ள அந்த ரோம கிரேக்க அரசாங்கங்கள் என்ன செய்வாங்க, நம்ம பண்டைய நாட்டு அரசர்களும் வந்து ஒரு அரசு ஆணையை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு பொதுமக்கள் இருக்கிற இடத்துல நின்று அதை அப்படியே வாசிப்பாங்க. ஸோ அதுல முக்கியமான சில காரியங்கள் இருக்கும். ஸோ நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை அப்போஸ்தலர்கள் வந்து இததான் அவங்க ஸ்ட்ரெஸ் பண்றாங்க. சுவிசேஷ பணியை வந்து, சுவிசேஷம் அப்படின்னா என்ன, இந்த கிரெக்மா டாக்குமெண்ட் ஒண்ணு மேஜர் திங்ஸ் வந்து ஒரு 4-5 வச்சிருக்கிறாங்க. 5 காரியங்கள் தான், 5 திங்ஸ் இதுல இருக்குது. சோ சுவிசேஷத்தை ஒரு நபர்களுக்கு ஒரு எமர்ஜென்சியா சொல்லணும். ஏன்னா இது ஆண்டவருடைய வழி இல்லவா, மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவனை ஜீவனுள்ளோர் தேசத்துக்கு நடத்துகிறதான இந்த ஒரு செய்தி, நற்செய்தி. என்ன சார் நற்செய்தி? சோ இந்த சுவிசேஷத்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை குறித்ததான அந்த டைமென்ஷன்ஸ் முழுவதுமாக நம்ம புரிந்து கொண்டாதான் அதை நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி
ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். நிறைய நேரங்கள்ல இந்த சுவிசேஷத்தை சரியாக நம்ம புரிந்து கொள்ளாததுனாலதான் அதை சொல்வதற்கு நம்மளுக்கு அந்த கன்விக்ஷன், அந்த ரேட் இல்லைன்னா கன்விக்ஷனோட அந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஆழமான விசுவாசத்தினுடைய அளவு சில நேரங்கள்ல அப்படியே மெதுவா மெதுவா நம்ம சொல்றோம். பசுத்தாவிங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் எனக்காக சாட்சிகளா இருப்பீர்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். சாட்சிகளா சாட்சினா என்ன? ஒரு கோர்ட் கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. கோர்ட் கேஸ்ல இவரு உயிரோட இருக்கிறாரா இல்லையான்னு ஒருத்தவங்க கேக்குறாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்? ஒரு சாட்சி. எஸ், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அலைவ். இல்ல எனக்கு தெரியாது, பார்த்த மாதிரி இருக்கிற நான் அப்படின்னா அது ஒரு வீக் விட்னஸ். நம்ம ஆண்டவருக்கு சாட்சிகளாக அழைக்கப்பட்டவர்கள். But the question is whether we are strong witness or a weak witness. சாட்சி கொடுக்க, சாட்சி பகிர, சாட்சியா இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்க, நம்ம எப்படிப்பட்ட சாட்சியை நம்ம சொல்லுகிறோம்? ஆர்வி நம்ம ஒரு மாதிரி ஒரு வீக் டெஸ்டிமோனியலா இருக்கிறோமா, ஸ்ட்ராங் டெஸ்டிமோனியலா இருக்கிறோமா? அதைத்தான் இந்த 5 காரியங்கள்ல நம்ம பார்க்க போகிறோம். சோ இந்த 5 காரியங்கள்ல ஒரு சிம்பிளா நான் சொல்லணும்னா இதுதான். 1 பேதுரு அது ரொம்ப இருக்குது. ஏன் பேதுருல நம்ம 1 பேதுரு வர்றப்ப ஏன் கெரிக்மாவை நம்ம மெடிடேட் பண்ணணும்? இது எல்லா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல எல்லா நிருபங்கள், அதாவது அப்போஸ்தலர்கள் எழுதின அனைத்து நிருபங்களையும் இந்த கெரிக்மாவோட 1, 2, 3 ஏதாச்சும் 3 நாள் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். இனிமே நீங்க புதிய ஏற்பாட்டு வாசிக்கிறப்ப இந்த கண்ணாடி போட்டு நீங்க வாசித்து பாருங்களேன். என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன் திங் அவங்க ரொம்ப அடிச்சு பேசுறது எதுவா இருக்கும்? the time has come. முதலாவது அவங்க சொல்றது the time has come. சோ இது ஒவ்வொரு பாயிண்டா நம்ம வரப்போறோம். அப்ப இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ரெஃபரன்ஸ் எழுதிருக்கேன். ரைட், ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸோ லேட்டர் அந்த 5 ஸ்லைட்ஸ்ல வர்றப்ப நம்ம பார்க்கலாம். the time is ஃபர்ஸ்ட் the timing of the message. இரண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா the focus on Jesus life. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை ஃபோக்கஸ் பண்றது. நான் ஐ திங்க் 2வது நாள் பைபிள் ஸ்டடின்னு நினைக்கிறேன். டோன்ட் ப்ரீச் கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொன்னேன், பட் ப்ரீச் கிரைஸ்ட். நம்மள ரொம்ப தவறா இன்னைக்கு நம்மளுடைய ஃபால்ஸ் ப்ரைட் எதுல போயிருது? கிறிஸ்தவத்துல போயிருது. நாங்க கிறிஸ்டியன்ஸ், எங்க சர்ச், உங்க சர்ச், ஏன் சர்ச், ஓன் சர்ச் அப்படின்னு சொல்றப்ப ஆண்டவர் சொல்றப்பா ஏன் சர்ச்சுப்பா அப்படின்றாரு. ஐ வில் பில்ட் மை சர்ச் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். So it's not about denomination, it's not about Christianity, it's about Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை குறித்ததான இந்த சுவிசேஷ பணி என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. Focus on Jesus Christ இருக்கும். Focus on Jesus Christ, அவரோட வாழ்க்கை, அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல் இல்லையா? அதுக்கு அந்த 4 காஸ்பல்ஸ் இருக்குது பாருங்க இல்லையா? 4 சுவிசேஷன்ஸ், 4 டைமென்ஷனல் வியூ ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவ 4 கோணத்துல பார்க்கிற ஒரு பார்வைதான் இந்த சுவிசேஷ பணி. சாரி, இந்த சுவிசேஷ புத்தகங்கள், காஸ்பல்ஸ், புக் ஆஃப் த காஸ்பல்ஸ். இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறேன். நீங்க அந்த ஒரு கோணத்துல நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். ஏதோ ஒண்ணு அதே மாதிரிதான் வருது, அப்படி கிடையாது. மேத்யூ அவர் யூதர்களுக்கு எழுதுறார். சோ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எப்படி கொண்டு வர்றார்? ஆபிரகாம்ல இருந்து அப்படியே வருகிறார். மோசே, ஆபிரகாம் அப்படின்னு சொல்லி நிறைய தீர்க்கதரிசி டார்கெட் ஆடியன்ஸ் மத்தேயு மனதுல இருந்தது யூதர்கள். மார்க்கு நான் முதலாவது நாள்ல சொன்னது போல ஹீஸ் அசிஸ்டன்ட் ஆஃப் பீட்டர். பேதுருவோட அசிஸ்டண்டா இருக்கிறதுனால பேதுருவோட அசிஸ்டண்டா இருக்கிறதுனால பேதுருவோட ப்ரீச்சிங்க மார்க் வேகமா எழுதுறார். 16 அதிகாரங்கள் தான். இட்ஸ் ஸ்பீட் காஸ்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க் ஸ்பீட் காஸ்பல். முதலாவது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வந்துருவார். வேற மேத்யூலையும் லூக்லயும் நீங்க பார்த்தீங்கன்னா 4 அதிகாரம் அவங்க பேக்ரவுண்டை குறித்து சொல்லுவாங்க. லூக்குக்கும் மேத்யூக்கும் என்ன வித்தியாசம்? மேத்யூ சிஸ்டமேட்டிக் காஸ்பல், ஒரு சிஸ்டமேட்டிக்கா எழுதியிருப்பார். லூக்காவும் சிஸ்டமேட்டிக்கா எழுதியிருப்பார். பட் 2 பேரோட ஆடியன்ஸ் வேற. மத்தேயோட ஆடியன்ஸ் யாரு அப்படின்னா யூதர்கள். லூக்காவோட ஆடியன்ஸ் யாரு அப்படின்னா கிரேக்கர்கள். he himself is a Greek. லூக் ஒரு கிரீக் பர்சன், கிரீக் டாக்டர்.
அப்போஸ்தலன் பவுலோட அசிஸ்டண்டா இருந்தான். சோ அந்த வியூ பாயிண்ட் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்படி சமாரியர்களுக்கு ஆண்டவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறாரு, எப்படி மித்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறாரு அப்படின்றதே இருக்கும். And John is a something stunning book. The Gospel according to John. இப்ப மேத்யூல ஆண்டோடைய டீச்சிங்ஸ் நிறைய இருக்கும். மேத்யூலயும் லூக்லயும் மார்க்ல ஆண்டவருடைய ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கும். ஆனா ஜான்ல வர்றப்ப ஆண்டோடைய ஃபீலிங்ஸ் நிறைய இருக்கும். ஆல்மோஸ்ட் இதெல்லாம் லைஃப் ஹிஸ்டரி கிடையாது. they are not லைஃப் ஹிஸ்டாரிக்கல் அக்கவுண்ட் கிடையாது. அதாவது அவருடைய பிறப்பு இறப்பு அதெல்லாம் அப்படியே சிஸ்டமேட்டிக்கா சொல்லுகிற காஸ்பல் கிடையாது இந்த 4 புத்தகங்களும். ஏன் இதை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம சரியாக புரிந்து கொள்ள வாக் த்ரூ த பேஜஸ் ஆஃப் த காஸ்பல் ஆஃப் மேத்யூ, மார்க், லூக், ஜான். ஏதோ ஒரு எப்படி சின்ன வயசுல எங்க அம்மா சொல்லுவாங்க, டெய்லி ஒரு சங்கீதம் ஒண்ணு படிப்பா, டெய்லி ஒரு நீதிமொழிகள் படி அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லது அது. அது மாத்திரம் அப்படியே நின்றக்கூடாது. நீதிமொழிகள்ல இந்த வாழ்க்கைக்கு தேவையான அன்றாடம் தேவையான ஞானத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். சங்கீதங்கள்ல நம்ம எமோஷனலா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனா சுவிசேஷ புத்தகங்களை இயேசு கிறிஸ்துவை நம்ம மையப்படுத்த முடியும். 3வதாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தாம் உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பரிசத்தில் அமர்ந்துள்ளார். அவருடைய பிரசன்ட் ஸ்டேட்டஸ், அவருடைய earthly லைஃப் in the gospels. ஓகே, இந்த உலகத்துல அவர் எப்படி வாழ்ந்தார், எதை போதித்தார், என்ன செய்தார் அப்படின்ற காரியங்களை நம்ம பார்க்கிறதுக்கு 4 புத்தகங்கள் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, 3வது குறிப்பு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், அவருடைய மகிமை, அதற்கப்புறம் உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய மகிமை. சோ 4வதாக இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் நாம பார்க்க போறோம். 4வதாக நீங்க பாத்தீங்கன்னா, செகண்ட் கமிங் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். திருப்பி வரப்போகிறார். அவர் என்ன செய்ய போகிறார்? திருப்பி வரப்போகிறார். 5வதாக இந்த பேசிஸ்ல தான் மனம் திரும்புதலுக்கும் பாவ மன்னிப்புக்கும் ஜனங்களை நம்ம அப்பீல் பண்ணணும், புல் பண்ணணும். இந்த பேசிஸ் ஆஃப் தீஸ் ட்ரூத்ஸ். ஸோ வெரி சிம்பிளா நாம இதை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, கேரிக்குமா இங்கிலீஷ்ல த ஏஜ் ஆஃப் கிரைஸ்ட், த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட், த சுப்ரிமசி ஆஃப் கிரைஸ்ட், த செகண்ட் கமிங் ஆஃப் கிரைஸ்ட், த அப்பீல் ஆஃப் கிரைஸ்ட். கெரிக்மாவோட சிம்பிளிஃபைடு ஒன் லைன் டெஃபினிஷன் இதுதான். ப்ரொக்ளமேஷன். அதாவது ஒரே வார்த்தையில சொல்லணும், ஒரே பேராகிராஃப்ல சொல்லணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்து விட்டார், அவர் நம்மளுக்காக நிறைய போதனைகளை அவர் கொடுத்தார், கடைசியாக உலகத்தின் பாவத்திற்காக அவர் மரித்தார், சிலுவையிலே மரித்தார், மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தார். அதான் லைஃப் ஆஃப் கிரைஸ்ட். அடுத்து இப்பொழுது 3வது பாயிண்ட், சுப்ரீமசி ஆஃப் கிரைஸ்ட். பிதாவின் வலது பரிசத்திலே எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் தரித்தவராய் அவர் அங்கே அமர்ந்திருக்கிறார். இதான் நம்ம பார்க்கிறோம். எனக்கு கட்டான மாதிரி இருக்குது. மகிமையின் அந்த பிதாவின் வலது பரிசத்திலே அங்கே அமர்ந்திருக்கிறார். 3வது. 4வது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர் மறுபடியும் நியாயாதிபதியாக வரப்போகிறார். அதனால இப்ப இருக்கிற காலங்கள்ல மனிதனே நீ ஆண்டவர்ட்ட வா, மனம் திரும்பு அப்படின்ற ஒரு ப்ரொக்ளமேஷன். காஸ்பல், சிம்பிளிஃபைட் காஸ்பல். தமிழ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கரிக்மாவின் அந்த அறைக்கூல் எப்படி இருக்கு பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் காலம், இயேசு கிறிஸ்து வந்து விட்டார், இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவின் மகிமை, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை, இயேசு கிறிஸ்துவின் அழைப்பு.
சோ வசனத்தின் அடிப்படையில சில காரியங்களை நம்ம புரிந்து கொள்வது, 5 குறிப்புகளை புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 பேதுருல இருந்து வருவோம். சில ரெஃபரன்ஸ் நம்ம வெளியே பேதுருல இருந்து வெளியே கூட நம்ம போயிட்டு வரலாம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 9ல இருந்து 12 வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களிலுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தில் குறித்தார் என்பதையும் அந்த காலத்தை குறித்து நம்ம மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிறோம். த ஏஜ் ஆஃப் கிரைஸ்ட், அந்த இயேசு கிறிஸ்து வருகிறார். அதாவது 11வது வசனத்தை நீங்க போக்கஸ் பண்ணுங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் 11வது வசனம், தங்களிலுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளை முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். இன்ன காலம், வாட் இஸ் அந்த டைம் பீரியடை அங்கே நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 1வது அதிகாரத்திலையும் இதே காரியத்தை நம்மளால பார்க்க முடியும். அதாவது ஆண்டவர் என்ன காலகட்டத்துல வெளிப்பட்டார் அப்படின்ற ஒரு காரியம். 1வது அதிகாரம் 1வது 2 வசனங்கள், முதல் 2 வசனங்கள், பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். சோ பூர்வ நாட்களில் பங்கு பங்காயும் வகை வகையாயும் அப்படின்னா என்ன அர்த்தம்? there was a partial revelation of Jesus Christ. பழைய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்ததான முழுமையான வெளிப்பாடு கிடையாது. ஆனா அப்போஸ்தலன் பேதுரு சொல்லுகிற காரியத்தை பாருங்க. 11வது வசனம், 1 பேதுரு 1:11, தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறித்த போது. தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர், அப்ப கிறிஸ்துவினுடைய ஆவி முதலிலிருந்தே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆனா இட்ஸ் ஒன்லி பார்ட் என்றால் பகுதி வெளிப்பாடு, கொஞ்சம் ரெவலேஷன் தான். சோ இந்த ரெவலேஷனை குறித்து நம்ம பார்க்கிறப்ப அப்போஸ்தலர் 17ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா பகுதி வெளிப்பாடு, இயேசு கிறிஸ்துவை குறித்ததான பகுதி வெளிப்பாடு. அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 28வது வசனத்துல அத்தேனா பட்டணத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே பிரசங்கிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறார்? ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள். உங்களுடைய புலவர்களிலும் சிலர் அப்படின்றார். ஏத்தன்ஸ் அத்தேனா பட்டணம்ன்றது கிரீக் லேர்னிங் சென்டர். கிரேக்க நகரத்துல அங்கே அந்த கிரேக் கல்ச்சர்ல ரொம்ப தலை சிறந்த நகரம். அநேகர் படித்த ஒரு பெரிய லைப்ரரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க ஏத்தன்ஸ்ல. அவ்வளவு பெரிய ஒரு இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் அதிகம் படித்திருந்ததுனால, அப்போஸ்தலனாகிய பவுல் he was a learned man, he was a scholar, அதிகமாக படித்திருந்தவர். சோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுடைய புலவர்களிலும் சிலர் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றார். சோ நம்ம எல்லா மித்த ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப சில பேர் சொல்றாங்க ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ்ல இயேசு கிறிஸ்துவை குறித்து இருக்கிறது. உண்மைதான். ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ்ல அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கிற பேர் என்ன? பிரஜாபதி அப்படின்னு சொல்லி. பிரஜாபதி வருவார், அவர் தான் எங்க பாவத்தை எல்லாம் சிலுவையில சுமப்பார், அவங்க எங்களுக்கு ஒரு நீதியின் ராஜ்யத்தை ஏற்படுத்துவார் என்பது வேதங்கள்ல எழுதப்பட்டிருக்கு. உண்மைதான். அவர்கள் இன்னும் அதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. முஸ்லிமோட ஸ்கிரிப்சர்ஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசி. ஆனா 2ஆம் வருகையில அவர் தான் நியாயம் தீர்க்க போகிறார். வரப்போகிறவர் யார் தான்? இயேசு கிறிஸ்து தான் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்துவை போல ஒரு பரிசுத்தமான ஒரு தீர்க்கதரிசி யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்றார். பட் இட்ஸ் ஒன்லி a part revelation. அதனாலதான் வேதாகமத்துல நம்மளுக்கு ஃபுல் ரெவலேஷன் இருக்குது. சோ அதுல இருந்து மாத்திரம் நம்ம ப்ரீச் பண்ணக்கூடாது.
அது வந்து ஏதோ நம்மளுடைய நிறைய நம்ம படிச்சிருக்கோம் தெரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்காலர்ஷிப்காக சில பேர் வந்து அந்த இதுல இருந்து எடுத்து பிரசங்கம் பண்ணுவாங்க. அது ரொம்ப அவசியம் கிடையாதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய பிரசங்கம் வந்து மனுஷன் ஞானத்தை சார்ந்ததா இருக்கக்கூடாது, சிலுவையின் மேலுள்ள வல்லமையை சார்ந்ததா இருக்கணும். இப்ப நிறைய படிக்கிறதுனால அதான் பிரச்சனை. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரி, நான் ஆண்டவர் எனக்கு அருமையான ஒரு ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு உதவி செய்தார். சோ அந்த ஸ்கூல்ல எனக்கு வந்து சான்ஸ்கிரிட் கம்பல்சரி, பகவத்கீதை கம்பல்சரி. சோ இதெல்லாம் எங்க அம்மா சொல்றாங்க, இதெல்லாம் நீ படிக்கணும்டா. இந்தியாவில் ஒரு உண்மையான மிஷனரியா இருக்கணும்னா மற்றவங்களுடைய அந்த விசுவாசத்தை குறித்து நீ அறிந்து கொள்ளணும், அவங்களை ரெஸ்பெக்ட் பண்றதுக்கு. நன்றாக புரிந்து பட் ஆனா that is not the basis for the appeal of the gospel. சுவிசேஷத்தை, கிறிஸ்துவை பிரசங்கிக்கும் பொழுது இதெல்லாம் ரொம்ப தேவை இருக்காது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவத்துக்கும் மித்த காரியங்களுக்கும் மித்த வாழ்க்கை முறைகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மித்த சமயங்கள், மித்த ரிலிஜியன்ஸ் என்ன டீச் பண்ணுது, நீ இத பண்ணு, இத பண்ணாம இரு, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படின்னா நீ ரட்சிப்பு அடைந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி டீச் பண்றாங்க. ஆனா நற்செய்தி என்ன அப்படின்னா, உனக்காக இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டார். இட்ஸ் a past tense. Gospel is a past tenseன்றத மறந்து போகக்கூடாது. That's a tremendous difference. கடந்த காலம் இது. ஆண்டவர் உனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாருப்பா. You just believe. விசுவாசி. எவ்வளவு எளிமையான சத்தியம் பாருங்க. இத பண்ணு, அத பண்ணுன்றது மித்த காரியங்கள். அப்ப நம்ம எல்லாம் நீதியின் வாழ்க்கை இது பண்ணு, அது பண்ணு நம்ம டீச் பண்றோமா? டீச் பண்றோம். ஏன் டீச் பண்றோம்? எதனெல்லாம் பரிசுத்த வாழ்க்கை குறித்து டீச் பண்றோம்? ஏன் டீச் பண்றோம்? நம்ம ரட்சிக்கப்பட்டு விட்டோம், அழைக்கப்பட்டு விட்டோம். இப்ப அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறதுனால நான் பரிசுத்தரா இருக்கிறேன். ஆனா என்னுடைய பரிசுத்தத்தினால நான் பரலோகத்துக்கு போக முடியாது. ரெண்டு வேற வேற. எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. என்னுடைய நீதியினால நான் பரலோகத்தை தேட முடியாது. பரலோகத்துக்குள்ள போய் டிக்கெட் வாங்க முடியாது. நான் போய் அங்க நின்றுட்டு, ஆண்டவரே நான் டெய்லி பிரேயர் பண்ணேன், அதனால நீங்க எனக்கு இதெல்லாம் கொடுத்தே ஆகணும், நான் வந்து நிறைய உமக்காக பண்ணேன், அதனால நீங்க அப்படி எதுவுமே டிமாண்ட் பண்ண முடியாது. நம்மளுடைய நீதியில எதுவுமே நம்ம செய்ய முடியாது. எல்லாம் அவருடைய நீதிதான், அவருடைய கிருபை மாத்திரம்தான். That's a tremendous difference between these two things. நன்றாக புரிந்து கொள்ளணும். நம்மளுடைய நீதியின் மேல நம்ம என்னைக்கும் நின்றவே கூடாது. இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வெளிப்பாடு அப்படிதான் காணப்படுகிறது என்று சொல்லி நம்ம மறந்து போகக்கூடாது. அது மாத்திரமில்ல, ரோமர் 1 அதிகாரம் 19-20 நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, இயற்கையிலேயே, நேச்சர்ஸ்லயே ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட்டு இருக்கிறதா. 1:19-20 நீங்க பாத்தீங்கன்னா, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. Every man has revelation inside his heart. ஒரு மனிதனும் பரலோகத்துல வந்து எனக்கு ஆண்டவரை பத்தி யாருமே சொல்லல அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்றார். சிலருக்கு ஆண்டவர் சொல்றார், மிஷனரிகளாக எங்களை அனுப்புகிறார், உங்களிலும் நிறைய ஊழியக்காரங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார், ஊழியத்தை கொடுக்கிறார், நீங்க எல்லாம் போகணும் செய்யணும் அப்படின்னு சொல்றார். உண்மைதான். ஆனா அப்படி ஒருவேளை ஒரு மனிதனுக்கு வந்து கேள்வியே படாம அவன் மரித்து போறான் அப்படின்னா, அவன் போய் ஆண்டவர்கிட்ட ஆர்கியூ பண்ண முடியாது அப்படின்ற. உள்ளக்க நான் வச்சிருக்கிறேன், நித்தியத்தை உள்ளக்க வைத்திருக்கிறேன் அப்படின்ற. 20வது வசனம், எப்படி எனில், ரோமர் 1:20, எப்படி எனில் காணப்படாதவளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தெய்வத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவர்களினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. யாரும் சொல்ல முடியாது. தட்ஸ் பார்ஷியல் ரெவலேஷன். ஆனா அதுல என்ன ஒரு பகுதி வெளிப்பாடு. நேச்சரை பார்த்தா இது எப்படியா படைக்கப்பட்டதுன்னு மனுஷன் யோசிக்கணும். ஆண்டவர் சொல்றார், சுவிசேஷம் யாருக்கு அறிவிக்கப்பட்டது பாருங்க. அந்த ஆண்டவர் பிறப்பின் நற்செய்தி ஏழை எளியவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆனால் ஞானிகளோ நட்சத்திரத்தை பார்த்து ஆண்டவர் தேட வர வச்சிட்டார். சிலர் ஆண்டவரை தேடுவார்கள், சிலருக்கு ஆண்டவருடைய சுவிசேஷம் கடந்து செல்லுகிறது. இது ஒரு பெரிய ரகசியம். மறுபடியும் நான் சொல்ல விரும்புகிறேன், சிலர் ஆண்டவரை தாங்களே தேடி வருவார்கள். ஆண்டவர் அப்படி கொண்டு வருவார். ஞானிகளை போல
கிழக்கத்திய ஞானிகளைப் போல. ஆனா சிலருக்கு சுவிசேஷம் போய் அங்கே சென்றடையும். சிறுமைப்பட்டவர்கள், எளியவர்களுக்கு. அதான் சுவிசேஷம் எளியவர்களுக்கு முதலாவது பிரசங்கிக்கப்படும் அப்படின்றத நம்ம மறந்து போகக்கூடாது. இயேசு கிறிஸ்துவுல முழுமையான வெளிப்பாடு வந்து விட்டது. முதல் பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், முழுமையான வெளிப்பாடு. அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுலதான் அந்த 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 ஒரு குரூஷியல் ஒரு பாயிண்ட் வருது. முதலாவது பேதுரு 4வது அதிகாரத்துல ஆண்டவர் சுவிசேஷம் அறிவிக்கிறார் என்று சொல்லி அங்கே நம்ம பார்க்கிறோம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, சாரி 3வது அதிகாரம் 19, இங்க போட்டிருக்க ரெஃபரன்ஸ் தப்பு, நான் கரெக்டா வாசிக்கிறேன். 3வது அதிகாரம் 19வது வசனம். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். ஆண்டவர் மரித்த பிற்பாடு உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாக அவர் எங்க போய் பிரசங்கிக்கிறாராம்? காவலில் உள்ள ஆவிகள். காவல்ல சில ஆவிகள் இருக்குது. அந்த ஆவிகளுக்கு அவர் பிரசங்கிக்கிறாராம். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்க்கடியாமற் போனவைகள். நோவா காலத்துல இருந்த அந்த ஆவிகள் மத்தியில அவர் பிரசங்கிக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ இதை எப்படி நம்ம வியாக்கியானம் பண்ண முடியும்? எப்படி வியாக்கியானம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா 2 வகையான வியாக்கியானங்கள் உண்டு. ஒன்று என்ன அப்படின்னா, என்ன இதுக்கு 11 அதிகாரம் 11வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு இல்லையா? கிறிஸ்துவினுடைய ஆவி முதல்ல கிரியேட் செய்யுது. பழைய ஏற்பாட்டுல கிறிஸ்து வெளிப்படல, பட் கிறிஸ்துவனுடைய ஆவி கிரியேட் செய்கிறதுனால நோவாவுக்குள்ள இருந்தது கிறிஸ்துவின் ஆவி. சோ கிறிஸ்துவின் ஆவியில நோவா போய் பிரசங்கம் பண்ணினார். இது பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஒரு குரூப். ரொம்ப டிஃபிகல்ட்டான பேசேஜ் இன்டர்பிரேஷனுக்கு, வியாக்கியானம் செய்யறதுக்கு. அது ஏன்றதை நான் சொல்ல போறேன் இப்ப. சோ ஒரு குரூப் அதனால அந்த டிஃபிகல்ட்டிய எப்படி அவங்க புரிந்து கொள்றாங்க அப்படின்னா, இது பாஸ்ட் டென்ஸ் பிரதர். அந்த அதாவது இயேசு கிறிஸ்து இறந்தப்ப நடக்கிற காரியத்தை இங்க எழுதப்படல. ஆனா கடந்த காலங்கள்ல நோவாவிட்ட பிரசங்கம் பண்ணது இயேசு கிறிஸ்துவின் ஆவிதான் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றாங்க ஒரு குரூப். ஆனா இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்க, இல்ல இங்க டென்ஸ்ல அப்படி எந்த மாற்றமும் இல்ல. ஆண்டவர் இந்த ஒரு குறிப்பிட்ட தலைமுறைக்கு 2வது சான்ஸ் கொடுத்தாரு அப்படின்றாங்க. 2வது சான்ஸ் கொடுக்கிறார் அப்படின்னு. ரெண்டு வியூ பாயிண்ட் தான். ஆனா இது நம்மளுக்கு ரொம்ப இதை போட்டு மனசுல உழப்பிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா வேத வசனம் என்ன சொல்லுகிறது, இது மாதிரி பொதுவான நம்ம டீச்சிங்ல என்ன சொல்றோம், மனிதன் ஒரே ஒரு முறை அவன் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் தான் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதனால செகண்ட் சான்ஸ்ன்றது ஓவரால் பைபிள் டீச்சிங்ல இல்ல. அதனாலதான் இந்த டிஃபிகல்ட்டி இங்க வருகிறது. அப்ப இந்த இடத்துல மட்டும் ஆண்டவர் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கிறாரா அப்படின்றது நம்மளுக்கு புரியாத புதிர். ஆனா நம்மளுக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவர் அந்த ஒருவேளை அப்படி போய் அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கலாம். இல்லை என்று சொன்னால் ஒருவேளை அவர் போய் அவங்களுக்கு ஒரு சாட்சியாக இருந்திருக்கலாம். என்னோட வேலையை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். இதுல ஒரு சின்ன ஒரு ரகசியம் இருக்குது. சோ எல்லாத்தையுமே வேதாகமத்தில் நம்ம புரிந்து கொள்ள முடியாது என்பதாக அந்த இடத்துல நம்ம ஃபுல் ஸ்டாப் பண்ணி வைத்து விடணும். பட் நம்மளுக்கு லெசன் என்ன அப்படின்னா, மேன் டசன்ட் ஹேவ் அ செகண்ட் சான்ஸ். 2வது முறையாக வாய்ப்பை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுப்பது கிடையாது அப்படின்றத மறந்து போகக்கூடாது. 2வது குறிப்புக்கு நம்ம கடந்து போறோம். என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை. இந்த கெரிக்மால 2வது குறிப்பு என்ன? இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை. முதலாவது நான் என்ன சொன்னேன்? இயேசு கிறிஸ்துவின் காலம். இந்த சுவிசேஷம் என்பது பாஸ்ட் டென்ஸ்ன்றதை மறந்து கூடாது. குட் நியூஸ் அப்படின்னா உதாரணத்துக்கு நான் என்ன சொல்ல வரேன், ஃபர்ஸ்ட் பாயிண்டோட உதாரணத்துக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒருத்தனை ஜெயில் கைதியா இருக்கிறான். அவனுக்கு எவ்வளவோ வருஷம் ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க, மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. நீ மரண தண்டனை விதிக்கப்பட்டவன். அவன் அழுதுகிட்டு இருக்கிறான், ஐயோ எனக்கு மரண தண்டனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. அப்ப திடீர்னு பிரசிடென்ட் என்ன பண்றாரு, நம்மளை கூப்பிட்டு, நம்ம ரிலேட்டிவ்னு வச்சுக்கீங்களா, நம்மளை கூப்பிட்டு அந்த பிரசிடென்ஷியல் பார்டனை கொடுத்து இன்னையில இருந்து விடுதலைப்பா அப்படின்னு சொல்றாரு. அதை நான் எடுத்துட்டு வர்றேன், அந்த ஆர்டர் எடுத்துட்டு வந்து ஜெயிலுக்கு ஓடி வர்றேன். அது ஒரு குட் நியூஸ். அவன்கிட்ட சொல்றேன், எப்பா ஜெயில இருக்கிறிய, இனிமே நீ ஜெயில இருக்க வேண்டாம், பிரசிடென்ட் ஆர்டர் வந்துருச்சு, வெளியே வா
அவன் சொல்றான், இல்ல இல்ல எனக்கு இன்னும் வரல, எனக்கு இந்த பழைய ஆர்டர் தான் நான் இருக்கிறேன், பழைய இதுதான் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னானா, விசுவாசிக்கலன்னா வாழ்க்கை இழந்து போவான். That's a dynamic of good news. தான் ஆண்டவர் சொல்றார், நீ பிரசங்கம் பண்ணு, சுவிசேஷத்தை ப்ரொக்ளைம் பண்ணு, கெரிக்மா நீ ப்ரொக்ளைம் பண்ணு, போல்டா சொல்லு, முடிஞ்சிருச்சு, உடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் விடியல் அது வந்துருச்சுப்பா, ஏற்கனவே முடிஞ்சிருச்சு, நீ செலுத்த வேண்டிய எல்லா காரியங்களையும் செலுத்தப்பட்டாயிற்று, இட்ஸ் குட் நியூஸ், ஜஸ்ட் பிலீவ் அப்படின்னு சொல்லி இந்த சத்தியத்தை தான் அநேக ஆயிரங்கள் இன்னும் புரியாமல் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம மறந்து போகக்கூடாது. ஸோ இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வாழ்க்கை 1 பேதுரு 1 அதிகாரம் 20-21 நம்ம என்ன பார்க்கிறோம் பாருங்க. 1 பேதுரு 20-21 அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். விசுவாசம். சோ இந்த 2வது குறிப்புல இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை அங்க நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். வாழ்க்கையை ஃபோக்கஸ் பண்றோம். இயேசு கிறிஸ்து போதித்தார். இயேசு கிறிஸ்து என்ன போதித்தார்? ஜீசஸ் கிரைஸ்டோட அந்த மெயின் டீச்சிங் என்ன? டீச்சிங் ஆஃப் லவ். தேவனாகிய கர்த்தரிடத்துல நீ முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நீ அன்பு கூறுவோ, அதான் மெயினானது. உன்னை நேசிப்பது போல உன்னை பிறனை நேசி, இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்றார். எல்லாத்தையும் நீ ஃபுல்ஃபில் பண்ணிரலான்றார். இந்த பிரதான கட்டளைகளை நீ ஃபுல்ஃபில் பண்ணிட்ட அப்படின்னா முழுவதும் வேதாகம் முழுவதும் நீ ஃபாலோ பண்ற அப்படின்னு சொல்ற. இந்த வாழ்க்கை நம்ம ஜனங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? ஜனங்கள் இன்னைக்கு அன்புக்காக அவங்க ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையான அன்புக்கு டெஃபினிஷனே தெரியாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அந்த அன்பை என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நான் எடுத்து காண்பிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் அன்பை என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நான் வாழ்ந்து காமிக்கணும், நான் பிரதிபலிக்கணும். அதைத்தான் முதல்ல இருந்து ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். லைஃப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். மன்னிக்கிற சுபாவம், உதவி செய்கிறது, நன்றி கெட்டவர்களுக்கும் உதவி செய்கிறது, பார்த்து பார்த்து உதவி செய்கிறது இல்லை. எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் ஆண்டவரே எனக்கு பொறுமையை தாங்க அப்படின்னு சொல்றது. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து சுகமளிக்கிற தேவனாயிருக்கிறார். பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் வாழ்ந்த நாட்கள்ல செய்தார். இன்னும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக பல அற்புதங்களையும் செய்து கொண்டே இருக்கிறார். இந்த லைஃப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் நீங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்க மறந்து போகக்கூடாது. அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்தார். 1 கொரிந்தியர் 15:3-4 நீங்க வாசித்தீங்கன்னா, வசனத்தின்படி அவர் மரிக்கிறார், வசனத்தின்படி அவர் உயிர்ப்பித்தார், இன்னைக்கு உயிரோட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். எப்படி ப்ரூஃப் பண்றது? ஆண்டவர் நம் மூலமாக கிரியை செய்யணும். எப்படி? நாட் ஓன்லி மிராக்கிள்ஸ், ரெண்டுமே. நேச்சுரல் லவ் ஆஃப் காட், ஆண்டவருடைய அந்த அன்பின் அந்த ஊற்றுகள் நம்முடைய இதயத்திலிருந்து ஓடணும். அப்பப்ப சொட்டக்கூடாது. அப்படியே ஒரு சின்ன சின்னதா எப்பயாச்சும் ஒரு தடவை நான் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. நேச்சுரல் லைஃப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் should flow from us. And secondly, supernatural element. இந்த உலகம் நம்ம சொல்றத அவர்கள் புரிந்து கொள்ளும்படி, ஆண்டவரே நீர் உடைய அநாதி திட்டத்தின்படி நீர் ஒருவேளை என்னை கொண்டு நீர் எங்களோட ஜபங்களை கொண்டு ஒரு மிராக்கிள் நீங்க பண்ணணும்னா நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீ விசுவாசித்து நீங்க ஜெபிக்க நீங்க பழகணும். அது மூலமா யார் மகிமைப்படணும்? இயேசு கிறிஸ்து மகிமைப்படணும். நீங்க அது மூலமா யாரை என்ன ப்ரூஃப் பண்ண போறீங்க? ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அலைவ்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண போறீங்க. லைஃப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் மறந்துடாதீங்க. ஸோ 3வது நீங்க பாத்தீங்க அப்படின்னா, சுப்ரிமசி ஆஃப் கிரைஸ்ட். அவர் இங்க வாழ்ந்தார், ஜனங்களுக்கு அன்பை போதித்தார். அன்பினுடைய அந்த இன்னொரு டைமென்ஷன் அவர் 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 லைஃப்ல தான் நம்ம அதை பார்க்க முடியும். அவர் மரணத்துல தான் அந்த அன்பு வெளிப்படுது. பொல்லாதவர்களுக்காக மரிக்கிறதுல அந்த அன்பு வெளிப்பட்டது அல்லவா? அந்த அன்பு அது மாத்திரம் இல்ல. 3வது குறிப்பு இந்த கெரிக்மால உள்ளது என்ன அப்படின்னா,
இப்ப மகிமையின் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார். 1 பேதுரு 3வது அதிகாரம் 22வது வசனத்துல நீங்க நம்ம பார்க்க முடியும். அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது. அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறதா? எல்லாமே அவருக்கு கீழே வந்துருச்சு. எல்லாமே அவருக்கு கீழே வந்துருச்சு. இப்ப ரட்சிக்கப்படுவது அவருடைய நாமம் இல்லாம ஒருத்தரும் ரட்சிக்கப்பட முடியாது. ஏசு கிறிஸ்துவின் நாமம் சகல நாமங்களையும் விட மேலான நாமம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் என்ன சொல்றார் நம்மகிட்ட? நீ போப்பா, ஏன் நாமத்துல, ஏன் பெயர்ல நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்ற. ஜெபம் பண்ணு அப்படின்ற. நீ கிரியை செய் அப்படின்னு சொல்ற. என் நாமத்தினால நீ எவைகளை கேட்டாலும் நான் தருவேன் சொல்ற. ஆண்டவரே, உமது நாம மகிமைக்காக நான் கேட்கிறேன். இந்த காரியத்தை நீ செய்யும். கொரோனா பிடியில இருக்கிற உமது பிள்ளைங்களை நீங்க விடுதலை செய்யும் அப்படின்னு சொல்லி நீங்க உரிமையோடு ஆண்டவருடைய அன்போல நிறைந்து நீங்க கேட்க முடியும். கேட்க முடியும். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உள்ள வல்லமையில சத்துருனுடைய அதிகாரங்கள் எல்லாம் உடைந்து போகும். எப்பேற்பட்ட பிசாசின் கட்டுகளா இருக்கலாம், எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உடைந்து போகும். நீங்க விசுவாசம் உள்ளவர்களா நீங்க ஜெபம் பண்ண பழகணும். ஆண்டவரே, நான் நாமத்தினால ஜெபம் பண்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால எங்க வீட்டுல இருக்கிற எல்லா சண்டை சச்சரவு பிசாசுகளை இயேசுவின் நாமத்தினால நான் கடிந்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லுங்க. தைரியமா சொல்லுங்க. ஆண்டவர் அதை ரொம்ப விரும்புவார். ஒரு நாள் ஒரிசால நான் இருக்கிறப்ப பையன் சின்ன குழந்தை, அப்பதான் நடந்து ஓடிக்கிட்டு இருந்தான். நாங்க இருந்தது ஒரு சின்ன கிராமம். அடிக்கடி பாம்பு வரும். ஒரு தடவை ஒரு பெரிய பாம்பு, நாகப்பாம்பு வந்துச்சு. அப்ப நான் வெளியே போயிட்டு வந்தேன். வர்றப்ப என் பையன் ஒரே அந்த ஹாஸ்டல் பசங்க எல்லாம் சுத்தி நின்றுட்டு இருக்கிறாங்க. என் பையன் ரொம்ப சின்ன பையன். அவன் கையில் பெரிய கம்பு இருக்குது. கம்பு வச்சுட்டு, அப்பா நான் பாம்பு அடிக்கிறேன் பாருங்க, பாம்பு அடிக்கிறேன் பாருங்கன்னு அந்த பெரிய நாகப்பாம்பு அடிச்சிட்டு இருந்தான். எனக்குன்னா பயம். பயம் அப்படி பயம். என்ன இவ்வளவு பக்கத்துல போய் அடிச்சிட்டு இருக்கான், எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த பசங்க சொன்னாங்க, இல்ல பையா, அதோட முதுகு எலும்பு நாங்க என்ன செஞ்சிட்டோம், உடைச்சிட்டோம். அதனால அது ஒண்ணுமே செய்யாது. அவன் தைரியமா அடிக்கட்டும் அப்படின்னாங்க. அவன் இன்னும் சந்தோஷமா அடிச்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவன் தலையை கொஞ்சம் நசுக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் அடிச்சுக்கிட்டு இருந்தான். அப்பதான் எனக்கு ஆண்டவர் சொன்னார், இது மாதிரிதான்ப்பா, நான் அந்த பெரிய பாம்பு நான் என்ன செஞ்சுட்டேன், சிலுவையில என்ன செஞ்சுட்டேன், தலையை நசுக்கி போட்டேன். இன்னும் வாள் மட்டும்தான் ஆட்டிக்கிட்டு இருக்கு. ஆனா வாள்லயும் நிறைய வல்லமை இருக்குது. ஆனா அந்த வாளை நீ அடி அப்படின்ற. எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ண சொல்றார். ஆண்டவரே, எங்க தேசத்துல ஒரு விடுதலை வரணும். ரட்சிப்பின் சுவிசேஷம் கடந்து செல்லணும். அதிகாரிகள் ரட்சிக்கப்படணும். சுவாசமா ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே, பிரதமரா இருக்கட்டும், ஆண்டவரே அந்த சிஎம்ஆ இருக்கட்டும், சீஃப் மினிஸ்டர்ஸ், எல்லா ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர்ஸா இருக்கட்டும், அந்த சிவில் சர்வீஸ்ல இருக்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸா இருக்கட்டும், பெயராய் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்காக ஒவ்வொரு நாள் ஜெபிக்க நம்ம தீர்மானிக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்டேட், ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டுல உள்ள ஒரு டிஸ்ட்ரிக்டுக்காக வாழ்வது ஒரே ஒரு முறைதான். We will die, but our prayers will not die. I want to repeat that. நம்ம மரித்து போகலாம், நம்மளுடைய ஜபங்கள் அது மரிக்காது. நம்மளுடைய ஜபங்கள் மரிப்பதில்லை. எவ்வளவு ஒரு சிலாக்கியம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க பழகும். ஆண்டவரே, தேசத்தை தாரும், என் குடும்பத்தை தாரும், இந்த இயக்கத்தை எனக்கு தாரும் சொல்லி ஜெபிக்க பழகுவோம். ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்க பழகுவோம். பெயராய் சொல்லி ஜெபிக்கிறதுக்கு நம்ம பழகுவோம். நேம் லிஸ்ட் பிரேயரை நீங்க போடுங்க. ஆண்டோட நாம் மகிமைப்படும். நிறைய பேர் டைரி என்ன நீங்க எழுதுறதுக்கு தீர்மானம் பண்ணிருக்கிறீங்க. நேம் லிஸ்ட் எழுதி பிரேயர் பண்ண தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த நபரை நீர் சந்தியும், இந்த நபரை நீர் சந்தியும், உங்களோடு இடைப்படும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. குடும்பத்துல உள்ளவங்களுக்காக பெயர் எழுதி ஜெபிக்க ஆரம்பிங்க. அது மாத்திரமல்ல, இந்த சுப்ரீமசி ஆஃப் கிரைஸ்ட்ல இன்னொரு முக்கியமான மகிமை என்னன்னா, அவருடைய பிரசன்னத்தை இங்கே நான் தருவேன்னு சொல்லியிருக்கிறேன். எங்க 2-3 பேர் நாமத்தினால என் கூடி வந்துட்டீங்கன்னா நான் இங்க வந்துருவேன் அப்படின்னு சொல்றேன். அவர் இருக்கிறார், அவர் இருக்கிறார், அவர் வந்துருவார். அவர் உயிரோடு இருக்கிற தேவன்.
எப்பொழுதும் நம்மளோடு கூட அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். நம்ம பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா பலவீனங்களும் அது ஓடிப்போம். பிகாஸ் இட்ஸ் a presence of Jesus Christ. ஒருவேளை முதுகு வலி, கழுத்து வலி, அடிக்கடி நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் நீங்க சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. ஆண்டவருடைய பிரசன்னம், God's presence will heal you. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஒரு முக்கியமான மகிமை அவருடைய ரத்தம். ரத்தம் ஏன் தெரியுமா? பிசாசு நம்மளை கரைப்படுத்தி நம்மளை குற்றப்படுத்துகிறவனா இருக்கிறான். தப்பா இருந்தா பேசிடுவோம். நல்லா மீட்டிங்ல போயிட்டு வரோம், வீட்டுல ஏதோ ஒரு சண்டை வந்துடும், உடனே பயங்கர சண்டை. எத்தனை பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னு தெரியல. லாஸ்ட் 4 days நல்லா இங்க மெசேஜ் கேட்டுட்டு நல்லா ஆண்டவரை போல இருப்பேன்னு சொல்லி எல்லாம் தீர்மானம் பண்ணிட்டு அங்க போனா அவுட் பர்ஸ்ட். பிசாசுகால ரொம்ப கை தேர்ந்தவன். நம்ம ஸ்பிரிட்டை முடிச்ச உடனே எல்லாத்தையும் டெலீட் பண்றதுக்கு அப்படி கங்கணம் கட்டிட்டு இருப்பான். நான் உங்களை ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆலோசனை சொல்லி அனுப்புகிறேன். உங்களுக்கு இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே போராட்டம் வரும். உங்களை ப்ரொவோக் பண்ணி விடுவான் பிசாசு. தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறதுக்கு, தேவையில்லாம புலம்புறதுக்கு, உங்க பிள்ளைங்க மூலமா, அவங்க கூட இருக்கிறவங்க மூலமா தேவையில்லாத வார்த்தைகள் புதுசா யாராச்சும் உங்களை எரிச்சல மூட்டுவாங்க. கவலைப்படாதீங்க. ஓ, இதுதான் ஆண்டவர் என்கிட்ட முதல்ல சொன்னாரான்னு சொல்லி உள்ளக்க சிரிக்க ஆரம்பிங்க. பதில் பேசாதீங்க. சிரிச்சுட்டு என்ன சொல்லுங்க? இயேசுவின் நாமத்தினால என்ன டிஸ்டர்ப் பண்ணுற பொல்லாத பிசாசே, உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். யூ ஹேவ் நோ ரைட் டு ஸ்பீக் டு மீ அப்படின்னு சொல்லுங்க. அந்த நபர் அதுக்கு மேல பேசவே மாட்டாங்க. அவங்களுக்கே தெரியாது ஏன் பேசல நானு அப்படின்பாங்க. அதுக்கப்புறம் அப்பால இப்போ சாத்தானேன்னு சொல்லி ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். பட் பேதுருட்ட சொல்லல, பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். பேதுருக்கு உள்ளக்க கிரியை செய்து கொண்டிருந்த அந்த சத்துருனுடைய காரியத்தை அவனுக்கு விரோதமாக சொல்லுகிறார். ஆண்டவர் அது நல்லா தெரிஞ்சிச்சு, அங்கே பேசுறது பிசாசுன்னு ஆண்டவர் கண்டுபிடிக்கிறார். சோ இந்த பிளட்டோட, இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தோட மகிமை என்ன? நம்ம தவறும் பொழுது அப்படி ஒரு தவறிடும், அப்படியே பேசிடும், உடனே பிசாசு வந்துடும். எல்லாம் வேஸ்ட், 5 நாள் வேஸ்ட், இந்த பைபிள் ஸ்டடி வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட், ப்ரோக்ராம் கேன்சல் அப்படின்னு நிறைய பேர். அவ்வளவுதான் இல்லையா? ஒரு ஸ்விங் அப்படியே இந்த சைடு நல்லா போயிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் டப்புன்னு அந்த கிராஃப் அப்படியே கம்மிங்க. நோ, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நம்மளோட நேச்சர் என்ன ஒரு நாள்ல மாறிடுமா? நம்மளோட சுபாவம் ஒரு நாள்ல மாறிடுமா? ஒரு நாள்ல மாறாது. ஆண்டவர்ட்ட மறுபடியும் நம்ம வந்து கொண்டே இருக்கணும், கன்ஃபஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஆண்டவர் நம்மளுக்கு பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். கொஞ்ச நாள் போக போக அவனுடைய பிரசன்னத்துல இருந்து பழக அவனுடைய ரத்தத்துக்குள்ளாக நம்ம போயிடணும். ஆண்டவரே அப்படி ரத்தத்தால் என்ன பரிசுத்தப்படுத்து. ஒவ்வொரு நாளும் நைட்டு ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன். ஆண்டவரே, நான் உனக்கு பிரியமில்லாம ஏதோ பேசியிருந்தேனா ராஜா, என்னை மன்னிச்சிருக்க. பிரியமில்லாத அந்த சிந்தனைகள் எனக்கு வந்துச்சா, நம்ம ரத்தத்தால கழுவுங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆணுடைய சித்தத்துல நீங்க சின்ன லெவல்ல வெளியே போனாலும் உங்களுக்கு சமாதானம் போயிடும். பீஸ் ஆஃப் ஹார்ட் இருக்காது. படப்படப்பு வந்துடும், பயம் வரும், சந்தேகம் வரும், குழப்பம் வரும். இதெல்லாம் இருக்குது அப்படின்னாலே நீங்க உடனே ஆண்டவர் சமூகத்துக்கு போயிடணும். பயம், சந்தேகம், குழப்பம், ஒரு பதட்டம், ஆங்ஸைட்டி, இதெல்லாம் வந்துச்சுனாலே சம்திங் ஐ எம் திங்கிங் a thought which is not in the line of God. ஆண்டுடைய சித்தத்துக்கும் ஆண்டுடைய வெளிப்படுதலுக்கும் முரண்பாடாக நான் எதையாச்சும் யோசிக்கிறப்பதான் என்னுடைய சமாதானம், சந்தோஷம், என்னுடைய அந்த இந்த காரியங்களை நான் இழந்து போகிறேன். அது ஒரு சிக்னல் மெக்கானிசம்ன்றதை மறந்துடாதீங்க. ஐயோ இழந்து போயிட்டு புலம்புறதுக்கு இல்லை, உடனே ஆண்டவர் சமூகத்துல உட்கார்றப்ப ஆண்டவர் பேசுவார். ஒருவேளை தப்பு பண்ணியிருந்தோம்னா ஆண்டவர் ரத்தம், ஆண்டவரே நீ மன்னி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்தி, சகல பாவங்கள், எப்பேற்பட்ட பாவங்கள் இருந்தாலும் கடந்த காலங்கள் எல்லாம் தவறான காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ரத்தத்தால கழுவுகிற தேவனா இருக்கிறார். ஒருவேளை இன்னும் நீங்க பாஸ்ட் நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்களா? நிறைய பேர், are you defined by your past? God doesn't define you by your past. God defines you by his son Jesus Christ. உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை குறித்து உங்களை அவர் பார்க்கிற தேவன் அல்ல, தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை வைத்துதான் உங்களை பார்க்கிறார். I am defined by Lord Jesus Christ, not by my past.
ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இதோ ஐம் டூயிங் தி நியூ திங். ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவரிலிருந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எவ்ரி ஓல்ட் எல்லா டிஸ்கரேஜிங் திங்ஸ் எல்லாம் என்னையோட மூட்டை கட்டி தூக்கி போட்டுருவோம் மைண்ட்ல இருந்து. ஐ எம் காட்ஸ் நியூ கிரியேஷன். நான் தேவனுடைய புது சிருஷ்டி. ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் மை லைஃப் நியூ. இன்னும் கடந்த கால ஃபெயிலியர்ஸையே நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன்னா. மேரேஜ் ஒருவேளை ஃபெயில் ஆயிருக்கலாம். The name of Jesus. The name of Jesus. மேரேஜ் ஒருவேளை ஃபெயில் ஆயிருக்கலாம். Are you living by that failure? ஆண்டவர், God is speaking to somebody very specific. ஆண்டவர் யார்கிட்டயோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா பேசுறார். Don't live in your failure. ஆண்டவரை பாருங்க, கல்வாரி சிலுவையை பாருங்க, உடைய ரத்தத்தை பாருங்க, ரத்தத்தை பாருங்க. அவருடைய நாமம் சகலத்திற்கும் மேலான அவருடைய நாமத்தை பாருங்க. அவருடைய பிரசன்னம் நம்மளை விடுவிக்கிறதா இருக்கிறது, புதிய துவக்கத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. 4வது பாயிண்ட், அதுல இந்த கேரிக்மேல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் மறுபடியும் மகிமையோடு வரப்போகிறார், மகிமையோடு வரப்போகிறார், மகிமையோடு வரப்போகிறார். ரெவலேஷன்ல வாசிக்கிறப்ப ஒரு வித்தியாசமான ஒரு தாட்டு. அந்த 1வது அதிகாரம் அப்படியே யோவான் பார்க்கிறார். ஆண்டவர் 7 குத்து விளக்குகள் மத்தியில நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கவசை அந்த பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை காண்கிறேன் அப்படின்றாரு. இத பார்த்தா ஜீசஸ் மாதிரி இருக்குதுன்றாரு. அப்படியே பார்த்துட்டு அவருடைய பாதங்கள் உலைக்கல்லில் காய்ந்த பிரகாசம் அப்படியே பயங்கரமா இருக்குது. கண்கள்ல அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள். அதே பார்த்துட்டு 17வது வசனம் 16-17, தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். ஜான் எழுதுறது யாரு? நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. ஜான் த beloved disciple. இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே இயேசுவே அப்படின்னு சொல்லி ஓடி போய் கட்டி பிடிக்க வேண்டிய ஜான் பார்த்து பயப்படுறான். மார்பிள சாய்ந்து தூங்குன ஜான். I have never seen Jesus as a king. யூதாவின் ராஜசிங்கத்தை நான் இது வரைக்கும் கண்டதில்லை. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை தான் நான் பார்த்தேன். The lion and the lamb-ன்றத நம்ம மறந்து போகக்கூடாது. Jesus Christ is a lion and the lamb. இதுவரைக்கும் அவர் ஒரு ஆட்டுக்குட்டியானவராகவே நம்மளுக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறாரே. இன்னும் நாட்கள் கொஞ்ச நாள் ஆண்டவர் வரப்போகிறார். யூதராஜ சிங்கம் அவர் வரப்போகிறார். அவரை பார்த்த பரிசுத்த யோவான் விழுந்து போகிறார். ஐயோ, நான் பார்க்க முடியாது, பயமா இருக்குது எனக்கு. வேற யாரு விழுந்தா பரவாயில்ல சார், எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியம். வேற யாரு விழுந்தா பரவாயில்ல, அது beloved disciple பயப்படுறான்னா அவருடைய மகிமை எப்படி இருக்க போறது பாருங்க, எப்படி இருக்க போது பாருங்க. ஒரு வசனம் பயங்கரமான ஒரு வசனம். சில நேரங்கள்ல வாசிக்கிறப்ப பயமா இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 22:10 வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமா இருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஒரு குரூப் மோசமாயிட்டே போயிட்டே இருப்பாங்க, இன்னொரு குரூப் பரிசுத்தமாயிட்டே போயிட்டே இருப்பாங்க. இதுதான் கடைசி காலத்துல எல்லா இடத்துலயும் நீங்க 2 குரூப் பார்க்கலாம். நீங்க இருக்கிற சபையா இருக்கலாம், நீங்க இருக்கிற ஊழியங்களா இருக்கலாம், நீங்க இருக்கிற வீடா இருக்கலாம். ஒரு குரூப் மோசமாயிட்டே போயிட்டு இருப்பாங்க. அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஒருவேளை பிரேயர் பண்ணலாம், சொல்லலாம், முயற்சி பண்ணலாம். பட் அவங்கள பார்த்து நீ இடறிராதீங்க. ஆண்டவரை பார்த்து, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன் சொல்றேன். நான் சீக்கிரம் வரப்போகிறேன். அது வரைக்கும் பரிசுத்தத்தையும் உண்மையும் காத்தவர்களாய் நம்ம ஆண்டுடைய அந்த திட்டத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றி நம்ம வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு நம்ம தீர்மானம் எடுப்போம். 5வதாக இந்த பேசிஸ் 4 இதுல பேஸ் பண்ணி தான் நம்ம ஜனங்களை மனம் திரும்புவதற்குள்ளாக அந்த ஆண்டவருக்குள்ள நீ வந்துருப்பா.
ஆண்டவருக்குள்ள வந்துரு. காலம் சமீபமாயிற்று. இயேசு கிறிஸ்து வந்துட்டார். இயேசு கிறிஸ்து உனக்காக இந்த உலகத்துல வந்து வாழ்ந்தார். அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்து அவர் பிதாவின் வலது பரிசத்தில் இன்னைக்கு இருக்கிறார். அவர் பெயர்ல எல்லா ஜெயங்களும் உண்டு. ஆண்டவர் சொன்ன காரியங்கள் என்ன தெரியுமா? நானே 7 ஐஎம்ஸ் யோவான்ல சொல்றார். நானே ஒளின்னு சொல்றேன். நானே அப்பம், ஜீவ அப்பம் சொல்றேன். நானே வழி, சத்தியம், ஜீவன். நானே நல்ல மெய்ப்பன். நானே திராட்சை செடி. நானே வாசல். நானே உயிர்த்தெழுதல், ஜீவன் சொல்லுகிறார். இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? புதிய வாழ்க்கைக்கு இயேசு கிறிஸ்து தான் வித்திட முடியும். நிறைவான வாழ்க்கைக்கு ஃபுல்ஃபில்மென்ட், நிறைவு அவர்தான் கொடுக்க முடியும். நம் வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பத்தை அவர் கொடுக்க முடியும். நோக்கத்தை கொடுக்க முடியும். லைஃப் ஆஃப் பர்பஸ். சுகத்தை கொடுக்க முடியும். அந்த அப்பீல் ஃபார் பிசிக்கல் வெல்பீயிங் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சரீரத்தில் உள்ள சுகங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்பீல் ஃபார் பீஸ், மனிதனுக்கு சமாதானம் அற்ற நிலையில அவர் சமாதானத்தை கொடுக்கிறார். இது மாத்திரமா? இம்மையில் மாத்திரம் அல்ல, மரித்த பின்பு அவரை விசுவாசித்து பாவ அறிக்கை செய்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் நித்திய ஜீவனை அளிக்கிறார். நித்திய ஜீவனை அளிக்கிறார். பாவபாரம் நிறைந்த நம்ம தேசத்துல ஆண்டவர் பாவத்தின் மன்னிப்பை அவர் அளிக்கிறார். எத்தனையோ பேர் இன்னைக்கு எனக்கு புண்ணியம் கிடைக்காதான்னு சொல்லி அலைந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை நம்ம தீர்மானிப்போம். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல பைபிள் ஸ்டடிக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம். நம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி ராஜா. இந்த பிரசன்னத்திலே நான் இருக்க வாஞ்சிக்கிறேன். வசனத்தின்படி நான் வாழ வாஞ்சிக்கிறேன். உம்மை நான் பிரதிபலிக்க நான் வாஞ்சிக்கிறேன். உம்மை பற்றியே கூற நான் வாஞ்சிக்கிறேன். உமக்காகவே வாழ்ந்து மடியவும் நான் தீர்மானம் எடுக்கிறேன்னு சொல்லி ஒரே ஒரு வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணித்தவர்களாய் இந்த இடத்தை விட்டு நம்ம கடந்து போவோம். ஆண்டவரே, முடிந்தால் நீங்க இருக்கிற இடத்துல 2 கைகளையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, எஞ்சி இருக்கிற நாட்கள் எல்லாம் உமக்காக நான் வாழ அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு போராட்டங்கள் வரலாம். போராட்டங்கள் வந்தாலும் நான் சோர்ந்து போவதில்லை. என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை நினைத்து நான் இனிமேல் கவலைப்பட போவதில்லை ராஜா. என்னை போல அடிப்பட்டவர்கள், என்னை போல காயப்பட்டவர்களுக்கு நான் காயம் கட்ட சொல்லுவேன். போதும், எனக்கு இருக்கிற இந்த சுய பரிதாபங்கள் எல்லாம் போதும் ஆண்டவரே. நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். பரிசுத்தமாய் உமக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட பரிசுத்தத்துல கொஞ்சம் கூட குறையாதபடிக்கு எங்களை நீர் பாதுகாத்து நடத்த வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.